ட்ரிபிள் தலாக் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு முஸ்லீம் லாவில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முறை. அது வந்து பார்த்திங்கன்னா சாய்ரா பானு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரிபிள் தலாக் முஸ்லீம் லாவில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் தலாக் அப்படின்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு முஸ்லீம் லாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தியாச்சு. அது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏஆர் 2017 சுப்ரீம் கோர்ட் 4609 என்ற இது கேஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த கேஸில் வந்து என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அதனால் என்னென்ற மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியாக் அலி. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கோட கேஸோட பேக்ரவுண்ட் என்ன, இதனோட ஃபேக்ட்ஸ் என்ன, இதில் வந்து பெட்டிஷனர்ஸ் என்ன மாதிரி கிரவுண்ட்ஸை ரைஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ரெஸ்பாண்டன்ட் என்ன மாதிரி கிரவுண்ட்ஸை ரைஸ் பண்ணாங்க, இது ரெண்டு பற்றியும் கேட்டு ஜட்ஜஸ் வந்து என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க, இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க, மைனாரிட்டிஸ் ஆஃப் த ஜட்ஜஸ் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க, இந்த தீர்ப்பு கொடுத்ததுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துச்சு, அதோட லீகல் இம்பேக்ட் என்ன, இதை தொடர்ந்து வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து 2019 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அது என்ன ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, அதனோட டீட்டெயில்ஸ் என்ன, இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வழக்கு வருவதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் தலாக், அதாவது தலாக்கி பித்தத் அப்படின்ற ஒரு முறை வந்து இஸ்லாமிய சட்டத்தில் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா 3 முறை தலாக் 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 அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து தலாக்காக ஆகிடும், டைவர்ஸ் வந்து அமலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஸோ இதைத்தான் வந்து ஒரு பெரிய விஷயமாக, அதாவது வந்து இது வந்து ரொம்ப பெண்களுக்கு எதிரானது, இது இன்ஜஸ்டிஸ், அதுவும் ஒவ்வொருவருடைய டிக்னிட்டியும் ரைட்ஸையும் வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை வந்து பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ரா பானு அப்படின்றவங்க தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சாய்ரா பானு வந்து தலாக்கே பித்தத் அப்படின்ற முறைப்படி, அதாவது தலாக் 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 என்ற இதில் படியில் 2015 வந்து அவங்க ஒரு ஹஸ்பண்டு தலாக் பண்ணிடுறாரு, டைவர்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதை எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் அவங்க சேலஞ்ச் பண்ணுற விஷயம் அப்படின்னு என்னன்னு சொன்னால், ட்ரிபிள் தலாக், அதாவது தலாக் சொல்கிறது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, பெண்களுடைய உரிமைக்கு எதிரானது அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்புறம் பாலிகமி, அதாவது இஸ்லாமியர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆண் வந்து 4 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது, அதையும் அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சேலஞ்ச் பண்ணுறது என்னென்னா நிக்கா ஹலாலா அப்படின்ற ஒரு விஷயம். நிக்கா ஹலாலா அப்படின்ற விஷயம் என்னென்னா, ஒரு கணவர் வந்து ஒரு பெண்ணை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா திருப்பி அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி அவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்துன்னா, அவங்க வந்து ஏற்கனவே அந்த பெண்ணை வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்க டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து திருப்பி ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த மேரேஜும் கன்சியூமேட் ஆகிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது அப்படின்ற வாதம் இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டது. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ரா பானுவங்களை வந்து 2002 வந்து மேரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவருடைய கணவர் வந்து ட்ரிபிள் தலாக்ன்ற முறையில் வந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சு அவரை வந்து கணவர் வந்து அந்த சாய்ரா பானுவை டைவர்ஸ் பண்ணுறாங்க, தலாக் தலாக் தலாக்ன்ற ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் இடையில் வந்து எந்த விதமான ரீகன்சிலேஷன், திருப்பி அந்த சமரசம் எதுவும் ஏற்படலை. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சோசியல் காஸ்ட் வருது, அதனால் வந்து ஃபைனான்ஷியலாக ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வருது அப்படின்ற மாதிரி விஷயத்தை ரைஸ் பண்ணி அவங்க வந்து இந்த கேஸ் ட்ரிபிள் தலாக்கை சேலஞ்ச் பண்ணி கேஸ் போடுறாங்க. இந்த வழக்கில் என்ன மாதிரி கிரவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த வந்து ட்ரிபிள் தலாக்ன்றது வந்து ஆர்டிகிள் 14 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வயலேஷன் ஆகுது. ஆர்டிகிள் 14 என்ன சொல்லிவிட்டுனா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து 2 பேரும் சமம் இல்லை. இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும் வந்து இது மாதிரி
இது வந்து அதாவது ஆர்பிட்ரரி, அதாவது ஆர்டிகல் 14ன்றது ஒரு ஆர்பிட்ரரி அப்படின்ற மாதிரி ஒரு ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 15 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வயலேஷன் ஆகுது அப்படின்ற ஒரு கிரவுண்டை முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து டிஸ்கிரிமினேஷன், இது ஆண்களுக்கு தான் வந்து இதே மாதிரி ட்ரிபிள் தலாக் கொடுக்கலான்ற உரிமை இருக்குது, அதே உரிமை பெண்களுக்கு கொடுக்கப்படலை. ஸோ இது வந்து இது மாதிரி ட்ரிபிள் தலாக்ன்றது வந்து ஆர்டிகல் 15ஐயும் வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கிரவுண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. மூணாவது கிரவுண்ட் ரைஸ் பண்ணுறது வந்து லிபர்ட்டி, ஆர்டிகல் 21 சொல்லப்பட்ட ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட லிபர்ட்டியோட வயலேட் பண்ணுது. ரைட் டு டிக்னிட்டி எங்களுக்கு இல்லை, அது மாதிரி பெண்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 25, அதாவது ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்றதை பற்றி சுதந்திரம் கொடுக்கப்பட்ட அந்த ப்ரொவிஷனும் அதுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து நாட் எசென்ஷியல், ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்கு வந்து இதே மாதிரி ட்ரிபிள் தலாக்ன்றதை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அதுவும் ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸையும் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த வழக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது வந்து முக்கியமான வைக்கப்பட்ட ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்பிட்ரரி, இந்த மாதிரி ப்ரொசீஜர் கொடுக்குறது ஆர்பிட்ரரியாக இருக்குது. அப்புறம் யூனிலேட்டரலாக இருக்குது, பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு கொடுக்கப்படலை. அப்புறம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து குரானிக் ப்ரொசீஜருக்கு வந்து வயலேஷனான ஒன்றுது, குரானில் அது மாதிரி சொல்லப்படலை ட்ரிபிள் தலாக் கொடுக்கலான்றது. அப்புறம் வந்து இதே மாதிரி உரிமை ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை பெண்களுக்கு கொடுக்கப்படலை, நோ ரெசிப்ரோக்ரசி ஃபார் உமன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து பெண்களுடைய டிக்னிட்டி அஃபெக்ட் பண்ணுது, பெண்களுடைய உரிமையை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. எதிர்மனுதாரர் தரப்பில் என்ன மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டு அப்படின்னு பண்ணிங்கன்னா, இது வந்து இதே மாதிரி இந்த ட்ரிபிள் தலாக்ன்றது வந்து ஆர்டிகல் 25, அதாவது அதாவது ரிலீஜியஸ் ப்ராக்டிஸால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டது. அப்புறம் வந்து இது வந்து இஸ்லாத்துக்கு எசென்ஷியலான ஒன்று, தேவையான ஒன்று. அப்புறம் இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஸ்கிரிப்சுவல் ஜஸ்டிஃபிகேஷனே ஒன்றுக்கு வச்சாங்க. அப்புறம் எங்களோட கம்யூனிட்டிக்கு சம்மந்தப்பட்டான விஷயங்கள் அவங்க கம்யூனிட்டிக்குள்ளதான விஷயம் உள்ளது, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிடக்கூடாது, மற்றவங்க தலையிடக்கூடாது, இது வந்து கம்யூனிட்டி ஆட்டானமி அப்படின்ற வாதத்தை டிஃபென்ஸ் சைடில், அதாவது எதிர்த்தரப்பினர் சைடில் வச்சாங்க. இதில் வந்து இந்த ஏஎம்பிஎல்பி அப்படின்னு போர்டுன்றவங்க தான் அந்த மாதிரி இந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் முன் வச்சாங்க. கவர்மெண்ட் சார்பாக ஆஜரான அட்வொகேட் வந்து என்ன மாதிரி ஆர்குமெண்ட்டை வச்சாங்கன்னா, பர்சனல் லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கட்டுப்பட்டது தான். பர்சனல் லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட், கான்ஸ்டியூஷனில் வழங்கப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து இது ஸ்டேட்டினோட ஆப்ளிகேஷன். ஒவ்வொரு மாநிலத்தின் கீழே தான் வருது. வந்து ஒவ்வொரு ஜெண்டருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஜஸ்டிஸ் பண்ணணும் வாங்கணுன்றது சப்ஜெக்ட் விஷயமாக வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் வருது. அதுவும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வந்து பர்சனல் லா வந்து வயலேஷன் ஆகும்போது அதை வந்து எக்ஸாமின் பண்ணலாம், பர்சனல் லா கான்ஸ்டியூஷனில் வயலேஷன் ஆகுதா இல்லையான்றதை எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்ற வாதத்தை முன் வச்சாங்க. இந்த வழக்கை வந்து 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தான் விசாரணை பண்ணிச்சு. அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஜேஎஸ் கேகர் இருந்தாங்க. அப்புறம் மற்ற ஜஸ்டிஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸஸ் நரிமன், ஜஸ்டிஸஸ் லலித், ஜஸ்டிஸன் கொரியன் ஜோசப், ஜஸ்டிஸஸ் நசீர், இந்த 5 ஜட்ஜஸ் இருந்தாங்க. அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரு விதமாகவும் மீதி 2 பேர் ஒரு விதமாகவும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ தெர் இஸ் அ ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட்டு தான். ஸோ மெஜாரிட்டி என்ன சொன்னாங்களோ அதுதான் வந்து சட்டப்பூர்வமாக அமலுக்கு வந்தது. மெஜாரிட்டி என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, மெஜாரிட்டி ஜட்ஜஸ், அதாவது 3 ஜட்ஜஸ் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ட்ரிபிள் தலாக்ன்றது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அது தேவையில்லாதது, அது வந்து இட்ஸ் நாட் எசென்ஷியல் டு தி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸுக்கு தேவையில்லாத ஒன்று. ரெண்டாவது வந்து அது வந்து மேனிஃபெஸ்ட்லி அது ஆர்பிட்ரரியாக இருக்குது, எதேச்ச அதிகாரமானதாக இருக்குது, ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. மைனாரிட்டி வியூ எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து பர்சனல் லா வந்து ஆர்டிகல் 25 படி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்றது சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 25 படி பர்சனல் லா வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட விஷயம், அதில் மற்ற தலையிடக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்லிமெண்ட் இது சம்பந்தமாக ஒரு உரிய சட்டம் பாஸ் பண்ணலாம், இது மாதிரி ஏதாவது வயலேஷன் இருந்தால் உரிய சட்டம் பாஸ் பண்ணி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கலாம், அதுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மைனாரிட்டி வியூஸ், அதாவது 2 பேர் கொண்ட ஜட்ஜஸ் வந்து ஒப்பீனியன் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தீர்ப்பு என்ன மாதிரி லீகல் இம்பேக்டை ஏற்படுத்திச்சு அப்படின்ற மாதிரி பேசப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீமு.
ஸோ வந்து கான்ஸ்டிடியூஷனலாக வந்து பர்சனல் லாவில் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தாலோ இல்லை தவறு இருந்தாலோ அதை வந்து கான்ஸ்டியூஷன் மூலிமா சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்ட ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது பர்சனல் லாவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை ஜுடிஷியல் ரிவ்யூ படி இதை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லீகசி இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து பெண்களோட உரிமையை பாதுகாக்கப்பட்டது ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதமும் இதனோட லீகல் இம்பேக்ட் இருப்பதாக பேசப்படுகிறது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து 2019 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் மேரேஜ் ஆக்ட் 2019. அதாவது வந்து முஸ்லீம்கள் உமங்களோட பாதுகாப்பு சட்டம் 2019 அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ட்ரிபிள் தலாக் வந்து ஒரு செல்லாது, இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் யாராவது இப்போ ட்ரிபிள் தலாக் பண்ணால் அது வந்து குற்றம், அதுக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தை இந்த சட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தர் ட்ரிபிள் தலாக் கொடுத்தாங்கன்னா அது வந்து பனிஷ்மெண்ட்டுக்குரியது, அது வந்து 3 வருஷம் சிறை தண்டனைக்குரியது அப்படின்ற ஒரு விளைவை இந்த சட்டம் ஏற்படுத்திச்சு. இந்த தீர்ப்பிலிருந்து வரப்பட்ட ஒரு கன்க்ளூஷன், முடிவு என்ன, அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் தலாக் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பர்சனல் லாவில் ஒரு மாற்று திருப்பு முனை ஏற்படுத்தப்பட்டுச்சு. அது நிறைய விஷயங்களை சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசப்படுகிறது. அதுவும் இல்லாமல் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்ஹெல்டு ஓவர் ரிலிஜியஸ் ஆர்த்தோடாக்ஸி அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. அதாவது வந்து ஒரு ரிலிஜியனில் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை கான்ஸ்டிடியூஷனலாக மாராலிட்டி படி அதை ஓவர்லுக் பண்ணலாம், அது ஒரு வயலேஷனாக இருந்தால் அதை மீட் பண்ணலான்றது நிரூபிக்கப்பட்டதுன்ற மாதிரி பேசப்படுது. அதுவும் இல்லாமல் ஜெண்டர் ஜஸ்டிஸ், அதாவது பெண்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரியும் இதை வந்து பேசப்படுது. இந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த 2019 வந்து அந்த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 என்றது பிறப்பிக்கப்பட்டது. அந்த சட்டத்தின் சாராம்சம் என்னன்றதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய முக்கிய விஷயங்கள் என்னன்றதை மட்டும் இந்த இதில் பாருங்கள். அடுத்த வீடியோவில் அந்த புதிய ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய விளைவுகள் என்னென்ன சாராம்சம்ன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.